அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசினருக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் ஜனவரி 11ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் 28ஆம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். அன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், மகர ராசியில் புதன், கும்பத்தில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ஆக கன்னி ராசினருக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்திற்கும் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி புதனேதான். அவர் 5ஆம் இடத்துக்கு செல்வது நன்மை தரும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், அன்பு பெருகும், குடும்ப பராமரிப்பு செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும், குடும்பத்தில் தடங்கலான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும், பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும், அதனால் புகழ் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றங்கள் கிடைக்கும். மற்றவர்களால் எளிதில் முடிக்க முடியாத வேலையை தாங்கள் திறம்பட முடித்து உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினமும் சாப்பிடக்கூடிய காய் கனிகள், வெந்தயம், பாசிப்பயிறு போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும். பொருள் சேர்க்கை உண்டாகும், பண சேர்க்கையும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம். அடுத்து ஆசிரியர்கள், கணக்கர்கள், பேச்சாளர்கள், ஸ்டேஷனரி வணிகம் செய்வோர், ஜோதிடர்கள், ஜவுளி வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. சேமிப்பினை தாங்கள் தொடர்வீர்கள். பார்ட்னர்ஸ் நன்றாக ஒத்துழைப்பு கொடுப்பர். தரகு கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பண வரவுகள் உண்டாகும். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பண வரவு கிடைக்கும். கல்வித்துறை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல விதமாக அவர்கள் வெற்றி பெறலாம். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல விதமான அனுசரணையான பதில் கிடைக்கும். கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.